ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சமையல் வித் கிருத்திகா. இன்றைக்கி நம்ம சேனலில் செம்ம டேஸ்டியான மட்டன் கிரேவி எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த கிரேவி செய்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா எடுக்கும். ஆனால் நீங்கள் பொறுமையாக சமைச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு அல்டிமேட்டான கிரேவி கிடைக்கும். தோசை, இட்லி, சப்பாத்திக்கெல்லாம் ஒரு பயங்கரமான காம்பினேஷன் இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கிரேவி செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் 1 kg மட்டனில் செய்ய போகிறேன். ஸோ அதுக்கான அளவு தான் இது எல்லாமே. ஒரு வெங்காயம் எடுத்துக்கோங்க. இது கூடவே 10லேருந்து 15 பல் பூண்டு, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி எடுத்துக்கோங்க. கைப்பிடி அளவுக்கு புதினா எடுத்துக்கோங்க. இது கூடவே 1/4 மூடி தேங்காய், ஒரு 2 பீஸ் பட்டை, ஒரு 3 ஏலக்காய், ஒரு நட்சத்திர சோம்பு, லவங்கம் ஒரு 5-6 எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் கசகசா. இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ஒன்றா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம மசாலா ரெடி ஆகிடுச்சு. இந்த மசாலா ரெடி ஆனாலே மட்டன் கிரேவி ரெடி ஆன மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நான் 1 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். ஸோ இந்த 1 கிலோ மட்டனை நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டு இதில் 1 கிலோ மட்டனுக்கு 1 எலுமிச்சை பழத்தை நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க. ஸோ எலுமிச்சை பழம் சேர்க்கறதுனால நம்ம மட்டன் நல்லா சாஃப்டாக இருக்கும், சீக்கிரமாகவும் வெந்து வரும். அதுக்காக தான் நம்ம லைம் சேர்க்குறோம். இது கூட 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. வீட்டு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா கலந்துட்டு, முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த மட்டனை இதெல்லாம் சேர்த்து நல்லா மேரினேட் பண்ணணும். நம்ம கண்டிப்பாக அட்லீஸ்ட் 1/2 hour நல்லா மேரினேட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக 1/2 hour மேரினேட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு 2 மணி நேரம் நீங்கள் மேரினேட் பண்ணிங்கன்னா கூட நல்லாயிருக்கும். குறைஞ்சபட்சம் 1/2 hour மேரினேட் பண்ணிக்கோங்க. இப்போது குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் நம்ம சேர்த்துடலாம். எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற மட்டனை இது கூடவே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மட்டனை நம்ம நல்லா ஃப்ரை பண்ணணும். எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு மட்டன்லேருந்து நல்லா தண்ணி விட்ட பிறகு அதை கொஞ்சம் லைட்டாக ட்ரை பண்ணிவிட்டு அந்த தண்ணி கொஞ்சம் திக்காகணும். ஸோ அந்த ஸ்டேஜ் வந்த பிறகு நம்ம தனியாக எடுத்து வச்சிடணும். இந்த மாதிரி செய்கிறதுனால மட்டனில் உப்பு காரம்லாம் நல்லா இறங்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி செய்கிறோம். கொஞ்சம் டைம் எடுத்து செஞ்சிங்கன்னா கிரேவி செம்ம டேஸ்டியாக இருக்கும். இப்போது அந்த மட்டனை தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ அதே குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதில் ஒரு 2 பிரிஞ்சி இலை, அதே பட்டை, லவங்கம், ஏலக்காய், அனாசிப்பூ இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன பீஸ் கல்பாசியும் சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு ஒரு வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நான். அதாவது பெரிய வெங்காயம் 1, சின்னதாக இருந்தால் 2 வெங்காயம் எடுத்துக்கோங்க. பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துட்டு கை நிறைய கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிடுங்க. இப்போது வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை நம்ம இதோடு சேர்த்துடலாம். இப்போது இந்த மசாலாவையும் நம்ம நல்லா வதக்கணும். மசாலாலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பார்த்திங்கனாலே தெரியும் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு தக்காளி நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் பெரிய தக்காளி. நீங்கள் சின்ன தக்காளி எடுக்கிறதா இருந்தால் 2 தக்காளி எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போது இதையும் எல்லாத்தையும் ஒன்றா கலந்துடலாம். நம்ம முடிஞ்ச அளவுக்கு பெங்களூர் தக்காளி எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி லைம் போட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் நாட்டு தக்காளி சேர்த்திங்கன்னா கிரேவி புளிப்பாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு பெங்களூர் தக்காளி சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு ஸோ இதுலேருந்தும் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். மீடியம் ஃப்ளேம் வச்சு குக் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருக்கிற மட்டனை இதோடு சேர்த்துடலாம். மட்டனை அதோட தண்ணியோடவே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா கலந்துருங்க.
நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் குக்கரை மூடி போட்டுட்டு நம்ம வந்து ஒரு 5 விசில் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்தோம்னா கிரேவி வந்து அல்டிமேட்டாக ரெடி ஆகிடும். குக்கர் மூடி போடுறதுக்கு முன்னாடி உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உப்பு தேவைப்பட்டால் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணியும் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. ஏன்னா கிரேவி வந்து நல்லா வெந்து வரணும். ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா அடி பிடிச்சிரும். அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு குக்கரோட மூடி போட்டு ஒரு 5 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்துடலாம். அஞ்சு விசில் ஆகிடுச்சு. ப்ரெஷர் வந்து தானாகவே ரிலீஸ் ஆகட்டும், நீங்களாக எடுக்க வேண்டாம். ஓப்பன் பண்ணாக்கா இந்த மாதிரி சூப்பரான கிரேவி வந்து ரெடி ஆகிட்ருக்கும். ஃபைனலாக மேலே வந்து நல்லா கொத்தமல்லி, கை நிறைய கொத்தமல்லி தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சுட சுட இட்லி, தோசை, பரோட்டா, சப்பாத்தி, பூரி, ஒயிட் ரைஸ், கீ ரைஸ் இது கூடலாம் நீங்கள் வச்சு சாப்பிடும்போது வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மட்டன் கூட நல்லா பூ மாதிரி வந்திருக்கு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் என் வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.